कृष्णाय हरि ओम लहरी लहरी कृष्णाय हरि हरि लहरी लहरिये देवन हरि ओम लहरी அறிவதே ஞானம். திருவடியும் தந்தையும் சிலம்பும் சிலம்பூடுருவப் பொருவடிவேலும் கடம்பும் தடம்புயம் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்களாலும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர புதி கொண்டவே ஞானமே வடிவாகிய வயலூர் எம்பெருமானுடைய கருணையினாலே இந்த ஞான பூமியிலே அநேகருக்கு தெய்வ உணர்ச்சியை உண்டாக்குகின்ற தவத்திரு நம்முடைய லாரி அவர்களுக்கும் செல்லம் அவர்களுக்கும் செல்ல பாண்டியர் மற்ற எல்லா பெரியோர்களுக்கும் தாய்ப்புறத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இப்ப மணி ஆராய்ச்சி, இப்ப ஒரு ஆராய்ச்சி சொல்றேன். அதாவது சுருக்கமா சொல்லுகிறேன், நீங்க நெருக்கமா இருக்கிறீங்க, உருக்கமா கேளு. ஒரு மனிதன் உயர்வதற்கு என்ன வழி? அதான் இந்த பேச்சினுடைய கதை. துருப்பு வைக்காம சீட்டாடக்கூடாது. அதுபோலே தலையங்கம் இல்லாமல் பேசக்கூடாது. வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கூடாது. பேச்சிலே ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். இன்னொரு முறை சொல்லுகிறேன், மனிதன் உயர்வதற்கு என்ன வழி? யாரும் தாழ்ந்து போக வேண்டும் என்று கருத மாட்டார். அவர் எந்த மதமோ எந்த நாடோ எந்த கட்சியோ எந்த காலமோ எல்லாரும் எண்ணுகிறார்களோ உயர்ந்து வாழணும். யாராவது அந்த வழிமுறை தெரியவில்லை. சில பேர் உயர்ந்து வாழ வேண்டும் என்று எண்ணி செல்வத்தை தேடுகிறார். பணத்தினாலே ஒரு மனிதனுக்கு உயர்வு வராது. கவனமா கேளு. திருவள்ளுவர் சொன்னால் பொருட்செல்வம் பூரியால் கண்ணும் உடை. கொலை பண்றவங்க கையில 10 லட்சம் இருக்கு. ஆகவே செல்வத்தினாலே ஒருவன் உயர முடியாது. கல்வியினாலும் உயர்ச்சி அடைய முடியாது. படிப்பினாலே மாணிக்கவாசகர் சொன்னார், கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவு இனி அமையும். அறிவால் சிவமே ஆனது. மர பீரோ இருக்குது, மாம்ச பீரோ இருக்குது. அவ்வளவுதானே படிப்பு. எத்தனை பேர் படித்தவர்கள் பண்பாடு இல்லாமல் நடந்து கொள்ளுகிறார்கள். சில பேர் வீட்டுக்கு போவான், ரொம்ப படிச்சு இப்படியா கத்து இருக்கு. இலை போடு, பண்பாடாது. மனைவிக்கிட்டே பண்பாடு இல்லைன்னா வேலை எங்க வருது? அதனால்தான் ராமலிங்க சுவாமிகள் கல்லாருக்கும் கற்றவருக்கும் கடிப்பருடன் கடிப்பேன்னு படிக்காதவனுக்கு முன்சீட்டு போட்டார். படிச்சவர்கள் 2,000. குலத்தினாலும் ஒரு மனிதன் உயர்வு அடைய முடியாது. பதவியினாலும் ஒருவன் உயர்வு அடைய முடியாது. சுருக்கமா தானே சொல்லணும். எவனுடைய உள்ளம் உயர்ந்து இருக்குமோ அவன் தான் சுகம் பெறுகிறது. சுகம் பெறுவதற்கு வழி பிள்ளைகள்லாம் கேட்டுங்க. உள்ளம் உயரும். இதை திருவள்ளுவர் எப்படி சொல்றாரு? வெள்ளத்தனைய மல்நீட்டம் மாந்தருக்கு உள்ளத்தனையது உயர்வு. வள்ளுவர் சொன்னா யாரும் ஒத்துக்குவாங்க. வெள்ளம்னா தண்ணி. அந்த தண்ணீரிலே தாமரை இருக்கும். பிள்ளைகள் பார்த்திருப்பாங்க. அந்த தாமரை உயரணும்னா எது உயரணும்? தண்ணீர் உயரும். அந்த நீர் உயர உயர அந்த மலர் உயரும். அப்படி உள்ளம் உயர உயர நாம் உயரும். உள்ளம் உயர்வதுன்னா என்ன? ஒரு பேச்சுனா எல்லாருக்கும் தெளிவாக தெரியணும். சில பேர் பேசுவான், ஒண்ணும் புரியாது. நீங்க எந்த ஊர்? மதுரை. உங்க வீடு எங்கே?
மீனாட்சி கோயிலுக்கு தெற்கே வடக்கேன்னு சொன்னா அங்க விளங்கும். வெத்தலைபாக்கட வீராசாமி வீட்டுக்கு 3வது வீடுன்னா, வெத்தலைபாக்கட வீராசாமி அவ்வளவு பிரபலமான ஆள, இவருக்கு புரியல. இந்த வீடு எங்க? வெத்தலைபாக்கட வீராசாமி, அவரு வீடு எங்க? எங்க வீட்டுக்கு 3வது வீடுன்னா. உங்க வீடு புரியாம தானே கேட்டேன். சில பேர் பேசுவார்கள், ஜனங்கள் ஒன்றும் விளங்காது. இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், தண்ணீர் உயர்ந்தால் எது உயர்கிறது? தாமரை உயர். உள்ளம் உயர்ந்தால் நாம் உயரலாம். உள்ளம் உயர்வதுன்னா என்ன? பகைவனும் வாழ்க என்று எண்ணுகின்ற உள்ளம்தான் உயர்ந்த உள்ளம். பரம சத்துரு வாழ்கன்னு நினைக்கும். அறியாமையினால நம்ம பகைக்கிறான். நாளியால ஒரு பாட்டு, தம்மை இகழ்ந்தாரை தாம் பொறுப்பது அன்றி எம்மை இகழ்ந்த வினைப்பயத்தால் உண்மை எரிவாய் நிறையத்து வீழ்வர்கள் என்று பறிவதும் சான்றோர் கடன். சான்றோர்கள் கடன் எதுனாரு? அவர் தெய்வத்தினிடத்தில் வேண்டுகிற போது, எம்பெருமானே என்னை அகாரணமா வைகின்றான், நான் மன்னித்து விட்டேன் சுவாமி, அவன் செய்த பாவத்துக்காக அவனுக்கு தண்டனை கொடுக்காது. விளங்காம நல்ல கவனமா கேடு. பகைவனுடைய அறியாமையை மன்னித்து அவன் நன்மைக்காக எவன் இறைவனை பிரார்த்திப்பானோ அந்த உள்ளம் உயர்ந்தவன். ரெண்டு பேர் சாட்சி சொல்ல போற. என்னுடைய இந்த கடியாரத்தை ஒருத்தன் தூக்கி மூட்டான். இங்க கோமதி மில்ஸ் முதலாளி வந்துகிறார், மணி முதலியார், ஒரு கடியாரம் வாங்கி கொடுத்துருக்கார். என்னுடைய அங்க ஒருத்தன் எட்டு மூட்டான், பண்ணையார் வாங்கி கொடுத்துருக்கார். அதிகம் அதிநாள் என்னுடைய பூஜா ஒருத்தர் தூக்கி மூட்டான், ஒருத்தர் பூஜா வாங்கி கொடுத்துருக்கார். என் மனைவி ஒருத்தன் தூக்கி மூட்டான். நீங்க எல்லாரும் சேர்ந்து சரி கட்ட முடியுங்களா? தெரியாது. எந்த பொருள் போனாலும் மற்றவர்கள் வாங்கி நிறைத்து விடலாம். ஒருவனுடைய தர்ம பத்தினியை வாழ்க்கை துணையை ஒருத்தன் அபகரிச்சு போனான்னா அதை நிரப்ப முடியாது. இப்ப எனக்கு வயசு 77. என் மனைவி ஒருத்தன் தூக்கி மாட்டான். ஒருத்தர் வந்து மனைவி, நான் ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஒரு 27 வயசு உள்ள கல்யாணம் பண்ண, என்னை சேர்ந்தவங்களே என்னை எதிர்ப்பாங்க. இந்த வயசுல உனக்கு என்ன கல்யாணம்? தனி கட்சியா போவாங்க. அது மட்டும் இல்ல, நான் வேடிக்கை சொல்றேன், உண்மையை சொல்றேன். 77 வயசு, அது 27, நடுவில் எவ்வளவு வருஷம் இருக்குது? 50. அம்பு, அது அம்பு. அவளை நான் கரும்பா பார்ப்பேன், அவ என்ன துரும்பா பார்ப்பேன். இதை விட வேதனை கிடையாது. நான் சிரிப்பேன், அவ முறைப்பார். உனக்கே தெரியுது, உனக்கே புரியுது. எங்கிட்ட வர்றவங்களையும் நான் நம்ப மாட்டேன். ஏதாவது பேசுவேன், துன்பத்தை விலை கொடுத்து வாங்க. அப்ப மற்றவர்களாலே ஈடு செய்ய முடியாதது மனைவி. பத்து வச்சிருக்குமா? பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் மனைவிய ராவணன் அபகரிச்சுக்கிறான். ராவணன் அவன் எத்தனை தலை? 10 தலை. ராவணன் என்பது ராஜச குணம். இலங்கையிலே 3 அரக்கர்கள் வாழ்ந்தார்கள். ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன். ராவணன் ராஜச குணம், கும்பகர்ணன் தாமச குணம், விபீஷ்ணாழ்வார் சத்துவம். நம்ம கிட்ட 3 குணங்கள் இருக்கின்றன. சொன்ன மாட்டேன். தமோ குணம்னா என்ன? தூஞ்சினே இருப்பான். சிலது எழுப்பி விட்டா இன்னொரு பக்கம் போய் படுத்துக்குவான். சில பிள்ளைகள் பிரஷ்ட வாயில வச்சு தூங்குவாங்க, பாத்ரூம்ல உட்காந்து. தூக்கம்னா உயிர்.
தூக்கம் அது கைவிடு. தூங்கிலே இருப்பான் கும்பகர்ணன், அது ராஜச குணம். இந்த டம்பம் பெருமை அது ராஜச குணம், அது தாமச குணம், இது ராஜச குணம். அந்த ராஜச குணத்துக்கு 10 தலை, நெய், வாயு, கண், நாசி, செவி, வாக்கு, பாணி, பாதம், பாயு, 10 இந்திரிய வழியாக ரஜோகுணம் வெளிப்படுது. அதான் ராவணனுக்கு 10 தலை. அந்த ரஜோகுணத்தை அழித்து தமோ குணத்தை அழித்து சத்துவ குணத்தை வாழ வைத்தார் ராமன். இதான் கதை. அந்த ராஜச குணமாயிருக்கின்ற ராவணன் சீதேனா யார் தெரியுமா? நம்ம கிட்ட ஒரு ஆனந்தம், ஆத்மா கிட்ட ஆனந்தம், ஆத்மானந்தம். அந்த ஆனந்தமாகிய சீதையை ராஜச குணம் அபகரித்துக் கொண்டது. அவன் முதல் நாள் போரிலே தோற்று விட்டான் ராவணன். 20 கையும் தொங்க விட்டு நிக்கிறான், ஆலமரத்துல விழுது இறங்கினாரு. இப்ப ராமர் என்ன செய்யணும்? மனைவி அபகரிச்சவன், இதை விட ஒரு கொடுமை உண்டு. ஆஞ்சநேயாவனை புட்டு, சுக்ரீயாவன் தலையை வெட்டு, லட்சுமணாவனை மரத்தை பிடிச்சு கட்டு, அப்படி சொல்லு. ஆளையா ஐயான் ஆளையா உனக்கு அமைந்தன மாருதம் அறைந்த பூளை ஆயின கண்டனை இன்று போய் போர்க்கு நாளை வா. எவ்வளவு பண்பு! மனைவியை அபகரிச்சவனுக்கு இத்தனை அன்புன்னா வணங்குறது எப்படி சிந்திக்கணும். என்னன்னு கூப்பிட்டாரு? ஆள் ஐயா, லங்கைய ஆளுகின்ற ஐயா. என்ன இருந்தாலும் ராஜா. ஆள் ஐயா, ஐயா என்ற வார்த்தை உயர்ந்த வார்த்தை. தமிழ் ஐயா, சுப்பையா, ராமையா, செல்லையா, முருகையா, ஐயான்னு சொல்லுவார். லங்கைய ஆளுகின்ற ஐயான்னு கூப்பிட்ட. ஆள் ஐயா என்ன அர்த்தம் சொன்ன? லங்கைய ஆளுகின்ற ஐயா, அதுக்கு இன்னொரு அர்த்தம். நான் இல்லாத போது என் மனைவியை அபகரிச்சியே, நீ ஒரு நல்ல ஆளையா. அப்படி இன்னொரு அர்த்தம். நீ அரசனாயிருக்க தகுதியில எனக்கு ஆள் ஐயா. ஆள்னா வேலைக்காரன். இன்னொரு அர்த்தம், இந்த மகத்தான பாவம் பண்ணபடினாலே நரகத்தை போய் ஆளையா. இன்னொரு அர்த்தம், ஒருவேளை நீ திருந்தி செய்ததற்கு வருந்தி சீதையோடு வருவாயானால் என்னுடைய பழைய ராஜ்யம் கோசல நாடு உனக்கு தரும். நாம் தருகிற ராஜ்யத்தை ஆளையா. ஆளையா உனக்கு அமைந்தன மாருதம் அறைந்த பூளை ஆயின கண்டனை பிரத்யட்சம் இன்று போய் போர்க்கு நாளை வாயன நல்கினன். நல்கினா கொடுத்தார். எதை கொடுத்தார்? உயிரை கொடுத்தார். பொன்னும் பொருளும் கொடுக்கிற ஆறுயிரை கொடுத்தார். மாருதம் அறைந்த பூளை ஆயின கண்டனை இன்று போய் போர்க்கு நாளை வாயன நல்கினன். கொடுத்தவன் யாரு? நாகிழங் கமுகின் வாழை தாவூரு கோசல நாடுடை வள்ளல். கங்கா நதி பாயுது. வாழை மீன்னா ஒரு மீன் தெரியுமே வயல்ல. அந்த வாழை மீன் துள்ளி குதித்து பாக்கு மரத்துல பாயுதான். எவ்வளவு வளமே! இப்ப நான் வர்ற போது எவ்வளவு வறட்சி! இங்க வாழை மீன் வாழலாகலே இருக்குது, ஒரே பொட்டல். இங்க சாமியார் உட்கார்ந்து ஒரு ஏதாவது சிம்பிளா ஊட்டி கொடைக்கானல்லாம் உட்காராத. இந்த வறண்ட பூமியிலே இந்த காட்டுக்குள்ள உட்கார்ந்து ஞானத்தை எல்லாருக்கும் வழங்கு. அந்த கோசல் நாடு நாடு இளம் கமுகு. கமுகுனா பாக்கு. அந்த இளமையான பாக்கு மரத்துல வாழை மீன் துள்ளி குதிக்குதான். எவ்வளவு நீர்வளம்! இப்ப சொல்லுங்கள், மனிதன் உயர்வதற்கு என்ன வழி? உள்ளம் உயரணும். உள்ளம் உயர்ந்த உள்ளம்னா எது? பகைவனும் பகைவனும் வாழ்வு. கடைசி ஆத்மா திரிகிற போது இயேசு பெருமான் பரமண்டத்தில் உள்ள பிதாவே, கொலை குற்றம் சாட்டி என்னை கொல்வதற்கு யாரு காரணமாய் இருந்தார்களோ அவர்கள் பாவத்தை தேவரையும் மன்னிக்கணும். அதான் தெரியும். அவர் எல்லாரும் வணங்குவதற்கு என்ன காரணம்? பகைவருடைய பாவத்துக்கு
மன்னிப்பு கேட்கின்றார். இந்த உள்ளம் மலர்ந்த உள்ளம். எல்லாரும் சில பேர் கோயிலுக்கு போவான், கடவுளே என்ன காப்பாத்து, மற்றவங்க இவனை மட்டும் காப்பாற்றணும். இன்னும் சில பேர் போவான், கடவுளே எனக்கு போட்டியா இங்க எதிரிலே கொண்ட ரைஸ் மில் வச்சானே பத்தி எரியணும், சாமி கிட்ட வேண்டுது அந்த ரைஸ் மில் பத்தி எரியணும் மனுஷனா. இன்னும் சில பேர் கோயிலுக்கு போவான், சுவாமி என் எதிரிலே ஜவுளி கடை வச்சானே அங்க எரி உதாத்தணும், ஜவுளியை கடிக்குது. இது என்ன தவம்? சில பேர் அப்படிதான், யாரும் வாழக்கூடாது, தான் மட்டும் வாழணும். இதெல்லாம் அசுர குணம். எல்லோரும் வாழ வேண்டும் என்று என்னையிலிருந்து நீங்க எல்லாரும் இந்த உள்ளத்தை மலர்த்தி கொள்ள விரிந்தவர், பறந்து விரிந்தவர். இவர் இந்து, இவர் முஸ்லீம், இவர் கிறிஸ்துவர், இவர் வடநாடு, இவர் தென்னாடு, இந்த பேத புத்தியே இருக்கக்கூடாது. எல்லாரும் ஈஸ்வரனுடைய குழந்தை, பகவானுடைய குழந்தை. ஏழை பணக்காரன் இந்த புத்தியே இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கு ஆண்டவன் ஒத்தந்தான் அம்மையும் அப்பனுமாய் இருக்கு. இந்த பேதங்கள் எல்லாம் நாம கற்பித்துக் கொண்டது. உண்மையிலே இந்த பேதங்கள் கிடையாது. அகில உலகத்துக்கும் தலைவன் ஒருவன் தான். வேதத்தில் ஒரு மந்திரம், ஏகம் ஏவ அத்விதீயம் பிரம்மம். வேதம் சொல்றான் ஏகம் ஏவானா ஒன்றேதான், அதற்கு அந்நியமாக வேறு பொருள் இல்லை. 4500 ஆண்டுகளுக்கு வந்து திருமூலர் சொல்றார், ஒன்றே புலமும் ஒருவனே தேவனும். 4500 ஆண்டு நேற்று முந்தானது. இப்ப நமக்கெல்லாம் இவர் இந்து, இவர் முஸ்லீம், இவர் கிறிஸ்தவர், இவர் சீக்கியர், இந்த வேத புத்திவர், இவர் அத்தனையும் அடைய வேண்டும். நான் ஒரு வழி சொல்லிக் கொடுக்க போறோம். எல்லாரும் நடந்து போறவனுக்கு பள்ளம் மேடு தெரியும். என்ன நடந்து போறவனுக்கு என்ன தெரியும்? இந்த பள்ளம் மேடு தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லிக் கொடுக்க போறோம் உங்களுக்கு. இப்போ மேடு வெள்ளம் தெரியாம இருக்கணும்னா என்ன வழி தெரியுமா? விமானத்துல பறக்க. 10000 அடி உயரத்திலே பறக்கிறவனுக்கு மேடு வெள்ளம் தெரியாது. ஒரு மலை உச்சியில ஏறி நின்னா அடியில் இருக்கிற மேடு வெள்ளம் தெரியாது. அப்ப உயர்ந்த ஞானிகளுக்கு மத வேதம், ஜாதி வேதம் வித்தியாசம் தெரியும். இந்த உயர்ந்தவர்களுக்கு எல்லாரும் ஒன்றாக தெரியும். அப்ப நம்மை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். தாயுமானார் என்று ஒரு பெரியவர் இருந்தார், ஒரு பெரிய ஞானி, சமரச ஞானி. இந்த அருளாளர்கள் 2 வகை உண்டு. அருளாளர்கள் ஒன்று ஜீவன் முக்தர்கள், ஒன்று அவதார புருஷர்கள். ஜீவன் முக்தர்கள்னா அவரவர்களே இறைவனுடைய திருவடி அடைஞ்சிடுவார். முக்தர்கள்னா விடுபடுதல். இன்னொருத்தரை இறைவனை அடைந்து அந்த பேரானந்தத்தை திட்டு அதை அனுபவிக்காத மற்றவர்களுக்காக அங்கிருந்து இறங்கி வருகின்றது. அவதாரம்னா இறங்குவது. இன்னொரு முறை சொல்ல நல்ல உங்களுக்கு பதியும். தான் தானே இறைவன் திருவடி அடைந்தவர்கள் ஜீவன் முக்தர்கள். இறைவன் திருவடி அடைந்து அந்த பேரின்பத்தை நுகர்ந்து அதை மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்று அங்கிருந்து இறங்கி வருகிறது அவதாரம். ஒரு தனம் மனம் இரண்டும் படைச்சவர். ஒருத்தர் தனமும் உண்டு, மனமும். 12 மணிக்கு வந்தார் வீட்டுக்கு. சமையல்காரர் என் கைய பாரு, இவ்வளவு பெருசி. ஆஸ்திரேலியா மாதுளம் பழம், ஒரு பழம் 7 ரூபாய். கெம்பு கல்வி அப்படியே மிஷின்ல பிரிஞ்சி மாதுளம் பழம். கொல்லிமலை தேனை விட்டு கொஞ்சம் ஏலக்காயை பொடி பண்ணி போட்டு ஒரு துளி குங்குமப்பு போட்டு சீனாக்கள் கண்டு போட்டு ஒரு கிளாஸ்ல குணம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்ட மாதுளம்பழம் ஜூஸ் அப்படியே முதுகு எலும்பு குழந்து போச்சு. இன்னும் 1/2 மணி நேரம் பொறுத்து பைனாப்பிள், பைனாப்பிள்னா தெரியும்,
அன்னாசி பழம் அப்படியே பிழிஞ்சு கூந்தல் பனக்கல் கண்டு போட்டு ஒரே ஒரு துளி ரோஸ் வாட்டர் ஜிலு ஜிலு ஜிலு. அவர் என்ன தோணுச்சு, நாம இந்த பழங்கள் சாப்பிடறோம், ஏழைகள் பழங்கள் சாப்பிடறோம். பழங்கள் ஏழைகளை இந்த பழங்கள் சாப்பிடும். இந்த பழம் விலைக்கு கொடுத்து வாங்கி கட்டுமா பழத்தோட்டம் உண்டாகும். ஒரு 300 ஏக்கரை ஒதுக்கி 30 அடி உயரம் மதில் சுவர் போட்ட வடலூர்ல நானும் ஓபி ராமசாமி ரெட்டியாரும் ஒரு பழத்தோட்டம் வச்சோம். திருடு போது ஒரே நல்ல வெட்டிட்டார். போக ஒரே நல்ல வெட்டிட்டார். எங்க ஊர்ல எங்க தகப்பனார் ஒரு மாந்தோலை வாங்கினார். மாந்தோ திருநாண்டு அவ்வள மரத்தை ஒரே நல்ல வெட்டிட்டார். இது பேர் போகும். நானும் தான் சாப்பிட்டு போறான்னு இருந்தேன். அவளுக்கு பொறுமை இல்லை. திருடு வருமேனு எவ்வளவு உயரம் மதில் 30 அடி உயரம். அரசாங்கத்திலே விவசாய டிபார்ட்மெண்ட்ல பால் பண்ணவங்களை கூப்பிட்டு ஆளுக்கு 800-700 சம்பளம் கொடுத்து பழ மரங்களை உற்பத்தி பண்ற. யாருக்காக? ஏழைகளுக்கு இலவசம். இவ்வளவு பெருசி மல்கோவா மாங்கொட்டைய 3 நாள் கொல்லி மத தேன்ல ஊற வச்சு கல்கண்டு பொடி தூவி அதை குழியில வச்சு அதுக்கு தீத்தூள் போட்டு கண்ணை இமை காப்பது போல ஒரு 300 மா 200 வாழை ராஜா வாழை மட்டுப்பழம், ஒரு 400 மாதுளம் பழம், கொடகு ஆரஞ்சி, தேத்தலா, திராட்சை. ரொம்ப பணம் செலவழிக்கல, பெருசா வளர்ந்து. என்ன சொன்னாரு, யார் வேணாலும் உள்ள போய் இனாமா சாப்பிடலாம், சுட்டுக்கிடு 1 மணி நேரம் சாப்பிடலாம், வெளியே வந்து. நாளாக 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 ஜனங்களுக்கு இது மறந்து போச்சு. சிலர் தவிர மத்த சில பேர் பொய் பிரச்சாரம் பண்ணா உள்ள பேய் பிசாசு வளர்த்துகிறார். ஒண்ணு கிடக்கு ஒண்ணு சொல்லுவார், கத்துகிறார் ஆத்துக்க. ஒருவர் என்ன பண்ணாரு, இது என்னது பார்க்கலான்னு அந்த பெரிய மதில் சொன்னனே 30 அடி எப்படியோ கட்டப்பட்டு பாதி மதில் ஏறினால் வழிக்கு விழுந்துட்டார். என்ன யாரோ புடிச்சு தரணும். ஒருத்தர் முக்காலே ஏறி கீழே விழுந்துட்டார். ஒருத்தாரே முக்காலே 3 வீசு ஏறி கீழே விழுந்துட்டார். ஒருத்தர் முழுக்க ஏறிவிட்டார். உள்ள வேர்த்தலா பழுத்து வெடிச்சு மஞ்சளா கொடகு ஆரஞ்சு விழுந்து கிடக்கு. உள்ள கிழமை சில பேர் தின்னு மேலே என்ன விலையினார், விலை இல்லை இலவசம். உள்ள குதிச்சு விட்டார். இத்தனை நாளா தெரியாத போச்சு. மாம்பழமா பலாப்பழமா திராட்சை பழமா உள்ள திங்குற எல்லாம் வைட்டமின். இன்னொருத்தர் யாருனாரு மதில் மேல, அந்த மதில் மேல இருந்துகினே 2 பழத்தை சாப்பிட்டாரு. சும்மாவானார், ஆமானார், உள்ள குதிச்சு. இப்படி பலரி மேல ஏறி ஏறி உள்ள குதிச்சார். இறுதியில ஒருத்தர் மதில் மேல ஏறினார், 2 பழம் சாப்பிட்டார். என்ன விலைன்னாரு, இலவசம் ஃப்ரீனார், வெளியே குதிச்சுட்டார். இப்படி அவ்வளவு நேரம் வாருங்க, உள்ள இருக்குது. என்ன இருக்குது, அகண்டாகார போகமென் பேரின்ப வெள்ளம். கொஞ்சமாவாகுது, ஒரு பூஜாவதியா, ஒரு அண்டாவதியா. அகண்டாகார சிவபோகமென் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததிம்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது. ஐயோ, இன்புற்றிட நாம் இனி எடுத்த தேகம் விழுமுன் புசிப்பதற்கு. இப்ப சொல்ல போற வார்த்தை கவனிக்கணும். ஜெகத்தீரே, ஒரு இனம் அல்ல, ஒரு மதம் அல்ல, ஒரு குலம் அல்ல, ஒரு கட்சி அல்ல. ஜெகத்தீரே, ஜெகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பாருங்கள். ஏன் அப்படி அழைக்கிறேன், காகம் உறவு கலந்து உண்ண கண்டி. காக்காய்க்கு இவ்வளவு சோறு வச்சா தன் இனத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து சாப்பிடுதே, நீங்கள் எல்லாம் சாப்பிட வேண்டாமா? வெளியே வந்த இப்ப சொன்ன பாட்டு தாயுமானார், அவதான் இப்படி இப்படி குதிக்கிறார். எல்லாரும் இறைவன் அருளை எல்லாரும் பெற வேண்டும். ஒரு மதம், ஒரு இனம், ஒரு கட்சி, இந்த வேத புத்தியே இருக்கக்கூடாது. எப்படி சொன்னார்,
காகம், காக்கா உங்களுக்கு தெரியுமே, நான் வெள்ளை காக்காயே பார்த்தவன். நீங்க எல்லாம் வெள்ளை காக்கா பார்த்துருக்க, நான் வெள்ளை காக்கா பார்த்தேன். புதுக்கோட்டையிலே வெள்ளை காக்கா வச்சு எத்தனையோ வேதங்கள். காகம் உறவு கலந்து உண்ண கண்டீர், அகண்டாகார சிவபோகம் என்னும் பேரின்ப. எல்லாரும் வாழ்ந்து எல்லாரும் சௌக்கியமா இருக்கு. சிவபோகம் என்னும் பேரின்ப வெள்ளம். என்ன வெள்ளம்? பேரின்ப வெள்ளம். எப்படி இது? பொங்கி ததிம்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது. ஐயோ, ஒருத்தன் சொன்னா அடுத்த வருஷம் வர்றேன். ஏண்டா அடுத்த ஆண்டு நீ இருக்கிறது என்ன நிச்சயம்? எவன் சொல்லிட்டா வர்றான்? அமைச்சரே, நாளைக்கு வரப்போறேன், மூட்டை வச்சுறீங்க. போன எடுத்தாரு, டாக்டர் வந்து கூட மறைஞ்சுட்டார். தனிப்பெரும் தலைவர் தாழ்கண்டு போனார், திரும்பி வரல. பாரத பிரதமர் எந்த வினாடியிலே மரணம் வரும், அதை யாரும் நிச்சயித்தவர் கிடையாது. நமக்கு தெரியுது, மறந்துடுது. என்ன பாங்க, நம்ம ரத்தனம் போயிட்டோம். முந்தானால் நல்லா இருந்தான், நேற்று அமதாசமத்தனம் போனா இன்னைக்கு போயிட்டு அற்பாயுசன்றான். இவன் தீர்க்காயுசு மாதிரி. ஏண்டா அவன் போனானே நாமும் போவோம்னு யாருக்கு என்னங்குது? எந்த வினாடியிலும் மரணம் வரும். அந்த மரணம் வருவதற்குள்ளாக அந்த அருளின்பத்தை நீங்கள் பெற வேண்டும். சிவபோகம் என்னும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததிம்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது. யாராலும் இன்புற்றிட நாம் இனி எடுத்த தேகம் விழுமுன் புசிப்பதற்கு சேரவாரும். அடுத்த வார்த்தைனா ஜகத்தீரே. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் வாருங்க. வேத புத்தியே இல்லை தாய்மானால். இன்னொன்னு சொல்லப்போது, ஒருவர் சிவபெருமானை வணங்குகிறார், ஒருவர் அல்லாவை வணங்குகிறார், ஒருவர் இயேசுநாதரை வணங்குகிறார், ஒருவர் நாராயணரை வணங்குகிறார், ஒருவர் திருச்செந்தூர் முருகனை வணங்குகிறார், ஒருத்தனை கணவன். பெறுகின்ற பேரு ஒன்றுதான். மதங்கள் பலவாயிருந்தாலும் அடைகின்ற பயன் ஒன்று. பசுமாடு பாத்துக்கிறீங்களா? பசுமாடு, ஒரு மாடு கருப்பாக்குத, ஒரு மாடு சிவப்பாக்குத, ஒரு மாடு மஞ்சள். பால் எல்லாம் ஒரே நேரம் தானே. கருப்பு மாட்டுல கருப்பு பால், சிவப்பு மாட்டுல சிவப்பு பால். எங்காவது உண்டா? பசுக்கள் பல்வேறு நிறமானாலும் பால் ஒன்றுதானே. சரி, அவங்க பிரின்சிபால் காலையில எழுந்து ஸ்நானம் பண்ணி 4 இட்லி, மிளகா பொடி, நல்லெண்ணெய், ஒரு கப் காமிச்சார். அரிநாயக முறை பண்ண இல்ல வெண்பொங்கல் நெய் விட்டு சாப்பிட்டேன். நானு கொஞ்சம் சேமியா உப்புமா சார், அவங்க மறைத்திரு லாரி, அவங்க பூரி உருளைக்கிழங்கு சாப்பிட்டேன், அவங்க கொஞ்சம் தயிர் எண்ணெய் சாப்பிட்டேன், அவங்க சக்கரை பொங்கல், அவங்க இல்ல இந்த கஞ்சி. இது வேடிக்கை இல்ல. ஆகாரங்கள் பலவாய் இருந்தாலும் இந்த பசி அடங்கி பெறுகிற நிறைவு ஒன்றுதான். நான் சொல்ற உங்க புரியுத? இவர் 4 இட்லி சாப்பிட்டு காபி சாப்பிட்டார், இவங்க சேமியா உப்புமா சாப்பிட்டு மோர் சாப்பிட்டார். நிறைவு ஒன்றுதானே. உணவு பல்வேறு வண்ணமாய் இருந்தாலும் அந்த பசி அடங்கி வருகிற ஒரு திருப்தி இருக்கு, அது ஒன்றுதானே. இந்த கம்பநாட்டாழ்வார் சொன்னால், ஊழ்கண்ட சமயத்தன்னார் உருவு கண்டாரே ஒருத்தர். சண்டை போட்டுதான் இட்லி சாப்பிட்டாதான் பசி அடங்கும். பண்டு மண்டையை உடைப்பேன், அயோக்கிய பயரு, சேமியா சாப்பிட்டாதான் தான் பசி அடங்கும். உன் கண்ணை பிடுங்கி காக்காக்கி போடுவேன், கிடையவே கிடையாது. வெண்பொங்கல் சாப்பிட்டாதான் பசி அடங்கும். உன்னை சித்திரவதை பண்ண வேண்டாம் அயோக்கிய பயரே. சக்கரை பொங்கல் சாப்பிட்ட. இதான் சமய சண்டை.
இவன் அவன் அடிச்சுக்கிறான், இவன் அடிச்சுக்கிறான். பெருகிற இன்பம் ஒன்றுதான். இன்னொன்னு சொல்ல போறேன் கேளுங்க. ஒருத்தன் ராம் 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 ராம்னா, இன்னொருத்தன் சிவா சிவா சிவான்னா, ஒருத்தர் முருகா முருகா முருகா, ஒருத்தர் அல்லா அல்ல, ஒருத்தர் பரமனத்தில் உள்ள பிதாது. எல்லாம் ஒரே கடவுளுக்கு போகும். எதுக்கு பின்னல் வேலை அங்கங்க தபால் பொட்டி இருக்கு. எந்த பொட்டியில போட்டாலும் தபால் 8ஆம் போகுது. பொட்டி புடிச்சு தொங்கலாம நான் சொல்ல, எந்த பொட்டியில போட்டாலும் 8ஆம் போகுது பாரு. எந்த நாமத்தை சொன்னாலும் ஒரே கடவுளை போய் சேரும். நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. ஏன்னா பரம்பொருள் ஒன்றுதானே. ஒருத்தர் சொன்னாரு, பாரியார் ஒழிக, பாரியார் ஒழிக, ஆனால் சொற்பொழிவாளர் வாழ்க. இன்னொருத்தன் சொன்னான், சொற்பொழிவாளர் ஒழிக வாரியார். ரெண்டு எனக்கு தானே. சொற்பொழிவாளர் நான் தான், வாரியார் நான் தானே. ஆகையினாலே பரமாத்மா ஒன்று. அவனை எந்த நாமத்திலும் வணங்கலாம். அவர்கள் பெறுகிற பயன் ஒன்று. அவருக்கென்று ஒரு தனித்த வடிவம், தனித்த தன்மை கிடையாது. அவர் ஒரே ஜோதிமயமா இருக்கு. ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லார்க்கு என்பது திருவாசகம். சுவாமிக்குன்னு ஒரு வடிவம் கிடையாது. சுவாமிக்கு என்று ஒரு வண்ணம் கிடையாது. சுவாமிக்கு என்று அடியார்கள் பொருட்டு சுவாமி வடிவங்கள் எடுத்துக் கொள்ளுகிறார். அவரவர் ஒருவனே அத்தனை வடிவங்களை எடுத்து வந்து அனுகிரகம் என்ற உதாரணம் சொல்லு. சீனி பார்த்திருப்பீங்களே, சீனி அதுக்கு வடிவம் கிடையாது, வண்ணம் கிடையாது, வெள்ளையா இருக்கு. குழந்தைகளுக்கு சீனி மேல பிரியம் அவ்வளவு தோணாது. தேர் திருவிழா நடக்குது. தேர் திருவிழா, இந்த மிட்டாய்க்காரன் ஒருத்தங்கிறான். அவன் என்ன பண்றான், இந்த சீனிய பாகா எடுத்து அது 4ஆ பங்கிட்டு, கால் பாகத்திலே பச்சை கலர், இன்னொரு கால் பாகத்திலே சிவப்பு கலர், ஒரு பவுடர் போட்டா நிறம் வரும். இன்னொரு கால் பாகத்திலே நீல கலர், இன்னொரு பாகத்திலே ஆரஞ்சு கலர் போட்டு, என் கைய பாருங்க, நெல்லிக்காய் உருட்டி டை வச்சிருப்பாங்க. கிளி டை, கொப்பு டை, பாவக்காய் டை, மிளகாய் டை, கத்திரிக்காய் டை, கொக்கு டை, அதுல போட்டு போட்டு அந்த உருவத்தை கொடுக்கறான். அதுக்கு கொக்கு மாதிரி, குருவி மாதிரி, அத குச்சியில போட்டு தாய் தேர் திருவிழா தாய். பிள்ளைகளுக்கு மிட்டாய்னா பெரியவங்களுக்கு வெளியே வந்து பார்க்கும், எனக்கு கொக்கு மிட்டாய் வரும். இன்னொரு பையன் சொன்னா, பாவக்காய் மிட்டாய் கசக்குண்டா. அதோட மூலப்பொருள் என்ன? மிட்டாய்க்கு மூலப்பொருள் என்ன? சீனி. அது வடிவத்தாலே பாவக்காய் இருந்தா கசக்குமா? இன்னொரு பையன் சொல்றான், மிளகா மிட்டாய் உடைக்குண்டா. மூலப்பொருள் சீனி தானே. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வடிவம் கொடுத்தா ஒரு பெரிய ஏற்பு. அது போல வடிவம் இல்லாத கடவுள் நமக்காக வடிவம் தாங்கி வருகிறார். அவருக்கென்று வடிவம் கிடையாது. நான் சொல்ற ஊமை எல்லா விலங்கும் இல்ல, எல்லாருக்கும் புரியணும் நான் சொல்ற தத்துவம். சுவாமிக்கென்று ஒரு வடிவமோ, சுவாமிக்கென்று ஒரு வண்ணமோ, அவருக்கென்று ஒரு பேரே கிடையாது. ஒரே பரம்பொருள். அடியார்கள் பொருட்டு அவரவர்கள் விரும்பிய வடிவத்தை இறைவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆகையினாலே மூர்த்தி வேதம், தெய்வ வேதம், மத வேதம், ஜாதி வேதம் இவைகளெல்லாம் இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒரு குலம், எல்லாரும் ஆன்மனையிலே ஒருமைப்பாடு, மேலானவன் தாழ்ந்தவன் என்ற இந்த வேத புத்தியே இருக்கக்கூடாது. நான் ஒரு சின்ன உதாரணம். ராமச்சந்திரமூர்த்தி கானகம் போனார். அப்பா சொன்னார். இப்ப அப்பா சொன்னா பிள்ளைகள் போகுமே, ஏய் இந்த வீடு கிடையாது, நிலம் கிடையாது, போ வெளியே என்று அப்பா சொன்னார். நேரம் எங்க போவான்? வக்கீல் வீட்டுக்கு போவான். இது பாட்டம் வழி சொத்து, ஒரே பிள்ளைக்கு கொடுக்க லா இல்லை. தாம்பு எவ்வளவு ஒட்டட்டும், பாப்பர் சூட்டு போட்டணும். தகப்பனார் காட்டுக்கு போனா நீங்க எல்லாம் காட்டுக்கா போவீங்க? வக்கீல் வீட்டுக்கு போய்
பகவான் ராமச்சந்திரமூர்த்தி உடுத்த உடையோடு காட்டுக்கு விட்டார். ஒரு மப்ளரு, ஒரு டார்ச் லைட்டு, ஒரு கை பை, ஒரு கட்சி, உடுத்த உடையோடு போயிட்டாரு காணல். கங்கை கரையில உட்கார்ந்துங்கிறார் யாரு? ராமர். அங்க ஓணம் விடுகிற ஏழை தொழிலாளி, ஓணம் விடுற ரொம்ப ஏழை, மீன் பிடிக்கிறான். மீன் பிடிக்கிறது நிறைய பணம் இருக்க முடியும். அந்த மீனை அன்னைக்கே வித்து துவைக்கலாம். கத்திரிக்காய் வெண்டைக்காய்னா 2 நாள் வச்சு விற்கலாம். உருளைக்கிழங்கு 1 வாரம் வச்சுக்கலாம். மீன் மறுநாள் வச்சு விற்க முடியாது, நாரி குடும்பம். அன்னைக்கே வித்து துவைக்கணும். இந்த மீன் பிடிக்கிற ஏழை, அது பேரு புகன். கருப்பா இருக்கும், அமாவாசை. 6 மாசத்துக்கு ஒரு தடவை வேட்டி அழுத்து வச்சுட்டு கழுத்தோட குடிப்பான். வேட்டியை நினைக்க மாட்டேன். அந்த வேட்டி அழுக்கா போனா இப்படி திருப்பி கட்டிக்குவான், உள்பக்கம் வெளியே வர்றாரு. அதுவும் அழுக்கா போனா கீழ் மேலா மாற்றி கட்டிக்குவான், சுருக்கத்துல வெள்ளையா இருக்கு. ஆனா அவன் தான் தெரியாது, புலி வெறுத்தாலும் பள்ளிக்கூடத்தும் நுழைய மாட்டான். இந்த உடம்பில அழுக்கு பிசின் மாதிரி ஒன்று. தெரியுதா என்னன்னு? என்ன கத்தாழ? அவன் வந்து ராமர் காலில் விழுந்தான். அது என்ன பண்ண? எடுத்து கட்டி தழுவி, நீ எனக்கு தம்பின்னு. படிப்பில்லாதவன், பணம் இல்லாதவன், மீனவன், என்ன வேடன், அவனை தம்பின்னு. எப்படி இந்த குணம்? உயர்ந்த குணம். குகனே நீ எனக்கு தம்பி, இந்த லட்சுமணன் உனக்கு தம்பி, இந்த சீதை உனக்கு மன்னி. தசரத ராஜாவுக்கு 5 ஆண்மனேயே ஒருமித்தார். சரி, வனவாசம் முடிஞ்சவனே லங்கைக்கு போனார். அங்க குண்டா ஒருத்தன் வந்து காலில் விழுந்தான், விபீஷணன், அவனை தம்பின்னு. கானகத்துல கால் வச்சவனே குகனை தம்பின்னாரு. வனவாசம் முடிஞ்சவனே லங்கையில விபீஷணனை பார்த்து தம்பின்னார். நல்லா கவனமா கேளு. வடகோடி கங்கை, தென்கோடி லங்கை. அங்க ஒரு தம்பி, இங்க ஒரு தம்பினா இருக்கிறவெல்லாம் தம்பின்னு தானே அர்த்தம். எஸ்ட் போட்டு டீ போட்டால் டீட்னு படிப்பான். தமிழ்ல தெற்கு புது தெருன்னு தமிழ்ல போடுவாங்க, ஆங்கிலத்துல போட்டால் டீட்னு போடுவாங்க. எஸ்ட் போட்டு டீ போட்டால் டீட், டி போட்டு ஆறு போட்டா டாக்டர், ஏ போட்டு எல் போட்டா அவர்கள், நர்ருனா நமது நிறுவர், பர்ருனா பத்திராஜி. வடகோடியில ஒரு தம்பி, தென்கோடியில ஒரு தம்பினா இருக்கிறவங்க தம்பின்னு. எல்லாரையும் தன் ஆத்மாவாக சிந்திக்கும். இந்த மனதிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற புத்தியே இருக்கக்கூடாது. எல்லாரையும் தன் ஆத்மாவாக, தன்னை நேசிப்பது போல எல்லாரையும் நேசிக்க வேண்டும். அப்படி நேசித்தவர் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரன். அது மட்டுமல்ல, எல்லாம் சிந்தனையோடு கேளு. இந்த உயர்ந்த உள்ளம் படைத்தவர்களுக்கு யாரிடத்தில் வெறுப்பு உணர்ச்சி வராது. அப்படி வெறுப்பார்களானா தன்னை வெறுப்பதாக எண்ணிக்கொள்வார். அவர்களுக்கு இந்த எல்லாம் தானாக தெரியும். அருணகிரியார் சொன்னார் ஒரு பாட்டு, நல்ல பாட்டு. எனதும் யானும் வேறாக, இந்த என்னது யான் என்பது வேறாக போகும். எனதும் யானும் வேறாக, எவரும் யாதும் யானாகும், இதய பாவனாதீதம் அருள்வாயே. அந்த தமிழ் அருணகிரி சுவாமியுடைய வாக்கு. இது என்னது, இது என்னது, இது என்னது என்ற புத்தி போகணும். எல்லாம் ஈஸ்வரனுடைய உடம்பு. ஒரு பொல்லாத கழுதி இருந்தா தான தர்மம் ஒண்ணும் பண்ண மாட்டேன். தானம் தர்மம்னு அர்த்தம் தெரியுதா? மேலானவர்களுக்கு தருவது தானம், எளியவர்களுக்கு தருவது தர்மம் தான். தானத்துக்கும் தர்மத்துக்குள்ள வேற்றுமை. மகான்களுக்கு ஒரு பட்டு எடுத்து கொடுத்தோம், அது தானம். பரம ஏழைக்கு துண்டு எடுத்து கொடுத்தோம், அது தர்மம். இந்த கிழவி தான தர்மம். அவளுக்கு 7 லட்சம் ரூபாய் எல்லாம் செப்பு தவலையில போட்டு அடுப்பண்ட புதைச்சி வச்சுட்டார்.
எறும்பு மூக்கில நொய்ய தூக்கி உள்ள போட்டு, எங்கன்னா கோயிலுக்கு போனா மணியை தூக்கி விடுவேன், கல்யாண வீட்டுக்கு போனா பாதரட்சி தூக்கி விடுவேன். இந்த சாம்பாருக்கு கரைக்கிற புளி திப்பிய அரைச்சி தோசைக்கு தொட்டுக்கும், மிளகாய் ரத்துல போடுற மிளகாய உலர்த்தி பொடி பண்ணி இட்லிக்கு தொட்டு, வடிகட்டினது அந்த கழுவி செத்து விட்ட, கொண்டு போய் நரகத்துல போட்டு எண்ணெய் கொப்பரையில போட்டு துவைக்கிற, கொதிக்கிற எண்ணெய். ஐயோ 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 ஐயோன்னு கத்தராக்கள். அங்க தேவ தூதன் வந்தான். பாட்டி, எனக்கு வயசு 90 தான் ஆச்சு, இது கூட பாட்டின்னு கூப்பிடுறையே, பெரியம்மான்னு கூப்பிடு. தேன் பட்டு நரைச்சி போச்சு. பெரியம்மா, நீ புண்ணியம் பண்ணிக்கிறியா? புண்ணியம்னா என்னன்னு கேட்ட. ஏழைகளுக்கு உதவி பண்ணிய? அந்த பேச்சே கிடையாது. ஒருத்தருக்கும் ஒண்ணும் செய்யலையா? கண்ணு தெரியாதவங்க வந்தா காலனா போடுவேன், போட்டியா போட்டு 4 எடுத்துக்குவேன். அடி பாதி கிழவி 4 காலனா போட்டு நான் கண்ணு தெரியாது அவங்களுக்கு, இட்டது தெரியும், எடுத்தது தெரியும். நாசமா போக, உனக்கு இன்னும் நரகம் வேணும், என்னை காப்பாற்றணும், தெரியாத பண்ணிட்டேன், என்னை காப்பாத்து. ரொம்ப கெஞ்சின கிழவி. ஊச்சி நுழைஞ்சா கடப்பாறை நுழைக்கலாம். ஒரு 50 நயா பைசா கொடுத்து பிளாட்பாரம் டிக்கெட் வாங்கித்தானே ஸ்டேஷன் உள்ள போறேன், ஒண்ணுமே செய்யலையே. எனக்கு யாரும் சரியா சொல்லல. அப்படியானா உனக்கு நான் உதவி செய்ய மாட்டேன். நீ ஒருத்தர் உதவி செஞ்சாதானே நான் உனக்கு உதவி செய்யும். இப்பதான் எனக்கு கவனம் வருது. என்ன, நான் பாபநாசம் போனேன். ஏதாவது கரையில வச்சுட்டு குளிக்கிற போது சாமான தூக்கிடலான்னு போனேன். கும்பலத்துக்கு இல்ல, கடவுளை கும்பலத்துக்கு இல்ல, பாபநாசத்துல சாமான்களை வச்சுட்டு குளிக்க போவேன். இந்த கடையை தூக்கி விடுவேன். பசியாச்சு, நான் ஹோட்டலுக்கு போக மாட்டேன். ஏன்னா அது பேரே கிளப்புன்னா, கிளப்பு பணத்தை. அப்ப அந்த காலத்துக்கு அது அண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு அண்ணா பெரிய இவங்க பிள்ளைகளுக்கு தெரியாது. ஒரு அண்ணா 12 வாழைப்பழம் வாங்கினேன். அண்ணாவுக்கு 12 தம்பிடி. அந்த காலம் பிள்ளைகளுக்கு தெரியாது. அது சின்ன காசுக்கு என்ன பேர் சொன்னேன்? தம்பிடி. தம்பிடி அதே சல்லி தம்பிடி. அதே குளத்துல போட்டாங்கன்னா தம் பிடிச்சு எடுப்பாங்க, தான் தம்பிடின்னு பேர். அண்ணாவுக்கு 12 சல்லி, 12 வாழைப்பழம் வாங்கின. ஒரு சீப்பா கிடைச்சு ஒண்ணு ஒன்னா உரிச்சு தின்னுங்கிறேன். அங்க ஒரு ஏழை மகான் ஐயன் செப்பலக்க, உனக்கு என்ன கேடு? மூட்டை தூக்குனா 3/4 ரூபாய் தருவாங்க, 7 அடிச்சா 8 அணா தருவாங்க. வண்டி கிழங்கு மாதிரி பையா அவரு சிரிச்சாரு. பெரியம்மா, ஒரு பழம் கொடுக்குறாரு, கொடுத்தா அதே வழக்கமா போகும், போ நாசமா போக. அவர் சிரிச்சுக்கினே இருந்தார். பெரியவங்க எப்படின்னா திட்டினா சிரிப்பாங்க. இந்த 12 பழத்தை தின்னுங்கிற போது கடைசி பழம் பாதி அழுகி போச்சு. அந்த அழுகின பாதி அழுகாத பாதி இந்தா கோபமா அந்த அழுகினதை எடுத்து விட்டு அழுகாத பழத்தை ஆண்டவனேன்னு, என் ஆயுசு நான் செஞ்ச தர்மம் இந்த பாதி வாழப்படும். அந்த தேவ தூதன் அப்படின்னு அந்த பாதி வாழப்பழம் வந்து எது நாம அறஞ்செய்யறோமோ அதுதான் நமக்குன்னு இருக்கு. எங்காயினும் வரும் ஏற்றவருக்கு கிழவி இந்த பாதி வாழைப்பழம் தான். இதே பழம் தான், இதே பழம் தான், இதே பழம். வயிற்றுல போட்டதெல்லாம் மரமா போச்சு. ஏழைக்கு தந்தது உதவி. நான் ஒரு முறை வடலூர்ல ஒரு மீட்டிங்கு போயிருந்தேன், ராமசாமி ரெட்டியார் காலம். அங்க ஜமக்காலம் விரிச்சு இருந்தது. அங்க ஒரு மில் முதலாளி சொன்னா 7 மில்லுக்கு தலைவர் அவர், ஈரோடு சென்னை. அவர் கண்கலங்கி சொன்னார், என் மில் போய்விட்டது, பங்களா போய்விட்டது, பணம் போயிடுச்சு, இந்த குருகுலத்து கொடுத்து இந்த ஜம்காலம் நிற்குது. உடையவர் சொன்னார், 7 மில்லுக்கு அதிபர்
ஏதோ காலவரத்தால எல்லாம் போயிடுச்சு. இந்த குருகுலத்துக்கு தந்த இந்த ஜமக்காலம் மிச்சமா நிக்குது. நாம் தர்மம் செஞ்சுதான் நம்ம கிட்ட இருக்கு, நமக்குன்னு வச்சதெல்லாம் போயிடுது. வயிற்றுல போடுற மாதிரி என்ன ஆகுது, மனமா போகுது. வயல்ல போடுறதான் விளைஞ்சு வருது, நல்லா விளைஞ்சது. மண்ணில போடுறது விளையுது, வயிற்றுல போடுறது. இந்த பானை பாத்துக்கிறீங்களா, பானை உடைஞ்சு போனா வருகோட்டுக்கு ஆகுது. குடம் உடைந்தால் ஓடன வைப்பது. இந்த உடல் உடைந்தால் இறை போதும் வையாரே. வாரியார் சுவாமி இறந்து விட்டார். ஆகவே அவருடைய உடம்பு ஒரு 7 நாளைக்கு வச்சிருந்து அனுப்பும். தூக்கணும். சம்சாரமே சொல்லுவா, எடு பெனாயில் பாட்டில் காயாது. இந்த உடம்பு, இந்த உடம்புக்காகவே பாடுபட. ஆக்கைக்கே இறை தேடி அதை வந்து காக்கைக்கே இரையாகி கழிவு. ஆகவே நல்ல காரியத்தை கொடுத்ததுதான் நிலைச்சு நிற்கும். இந்த பாதி வாழ கழுவி, இந்த பாதி நரகம் எப்படி இருக்கும்னா இருட்டா இருக்கும், உஷ்ணமா இருக்கும். இந்த பாதி வாழைப்பழத்தை நீ பிடிச்சுக்கோ, மத்த பாதி வாழைப்பழத்தை நான் பிடிச்சி உன்னை சொர்க்கத்துக்கு எடுக்க. அப்படியா? நல்லா வாழைப்பழம் நழுகும் கெட்டியா பிடிச்சுக்கோ. அந்த பாதி வாழைப்பழத்துல பாதி கிழவி பிடிச்சுக்கணும். இப்படி மற்ற பாதியை தேவதூதம் பிடிச்சுக்கணும். மெல்ல பிடிச்சுக்கோ, கொஞ்சம் கொஞ்சமா. அதுவும் செய்யாத 5-6 பாவ ஆத்மாக்கள் கிழவி கால பிடிச்சுக்கணும். இது தொடக்கத்துல கிழவிக்கு தெரியல, ஒரே இருட்டு. கொஞ்சம் 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 கொஞ்சமா மேல போகுது சொர்க்கம். வந்து அங்க எப்படி இருக்கணும்? மாணிக்க மணி விளக்கு, ரொம்ப திருவருமே, கந்தர்வ கானம், கற்பக மரம், ஒரே சுகந்தம். பாதனக்கமா இந்த அம்மா ரொம்ப ஆடுறா, இங்க நாரதர் பாடுற. இதுதான் சொர்க்கமா? எல்லாம் திகா எப்படி அலங்காரம் பண்ணி இருக்கிறாப்பா. பல 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 சந்தோஷங்கள் குறிஞ்சி பார்த்தா 5-6 பேர் காலம் பிடிச்சுக்கிறாங்க. சொர்க்கத்துல இடமா இல்லை. ஓய், என் வாழைப்பழத்தை பிடிச்சி நான் மோட்சத்துக்கு போறேன், நீங்க யாரா எங்கால பிடிக்குது? என்ன சொன்ன? ஓய், என் வாழைப்பழத்தை பிடிச்சி நான் மோட்சத்துக்கு போறேன், நீங்க யாரு எங்கால பிடிக்கும்? தேவதூதன் கேட்டார், கிழவி அடியாருக்கு தந்தது உன் வாழைப்பழமா? உன் வாழைப்பழத்தை நீயே பிடிச்சுக்கன்னு விட்டார். யதாஸ்தானம் பதிட்டாதையாதி பழையபடி நடக்கிறது. இந்த என்னது என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. எல்லாம் ஈசந்தம். பேச்சு மூச்சு சொத்து சொத்து எல்லாம் அவர் தந்து, நமக்குன்னு ஒண்ணு கிடையாது. அதத்தான் அருணகிரி எனதும் யானும் வேறாக. இந்த சொற்பொழிலே தாய்மார்கள் நீங்களா என்ன செய்யணும்? எல்லாம் அப்பா தந்து, நமக்குன்னு ஒண்ணு. எனதும் யாரும் யாரும் மொத்தம் பசியோடு இருந்தா திக்கற்றவர்களுக்கு ஒன்று செஞ்சா அது ஒரு புதையல் கிடைச்சா. அச்சார் அழி பசி தீர்த்தல் அகுது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புழி என்பார் திருவள்ளுவர். பசியோடு ஒருவன் இருக்க தலையணைக்கு பஞ்சழைக்கிற மாதிரி சாப்பிடக்கூடாது. எந்த எந்த பொருள் ஏழைகளுக்கு தருகிறது அதெல்லாம் இறைவனுக்கு தந்ததா. இன்னொரு இடர்களை நீக்க வேண்டும். கட்டப்படுறவனை கண்டு நாம் கண்ணீர் வடிக்கணும். ஒரு பாட்டு சொல்லப்போம். இந்த பழம் பொருந்தி சர்க்கம்னு பாகத்துல ஒரு பகுதி நான் முழுக்க சொல்லல. மற்ற இடங்களை சொன்னா விஸ்தாரமா சொல்லணும். உங்களுக்கு கொஞ்சம் சொன்னா போதும். நீங்கெல்லாம் நல்ல ஆத்மா. இந்த பித்தளை பாத்திரம், ஈய பாத்திரம், அலுமினிய பாத்திரம், இவ்வளவு செங்கல் பொடி தேங்காய் நார் வச்சு 1/2 மணி நேரம் தேய்க்கணும். வெள்ளி குடம் தொடச்சா போதும். நீங்களாம் வெள்ளி குடம் கொஞ்சம் சொன்னா போதும். அந்த பழம் பொருந்து சர்க்கத்திலே கண்ணபிரான் கேட்டா, பீமா உன் நெஞ்சில என்னக்குது சொல்லு. பீமனை பத்தி எல்லாரும் என்ன எண்ணம்?
கொண்டா கொண்டான்னு ஒரு அண்டா திம்பான், 200 இட்லி திம்பான், 50 வடை. இப்படிதான் எல்லாரும் எனக்கு எங்க புரிஞ்சுக்கிறாங்க. பீமன் சொன்னான், கிருஷ்ணா என் நெஞ்சில என்ன இருக்குது, பீரன்மானாயாவாரை பெற்ற தாய் எனவும் பிறர் பொருள் எட்டியே எனவும் பிறர் வசை உரைத்தல் பெருமையன்று எனவும் பிறர் துயர் என் துயர் எனவும். அந்த வரிதான் கவர்ந்து, பிறர் துயர் என் துயர் எனவும். சிறந்த தீர்த்தம் எதுன்னு சிஷ்யன் குருநாதரை காட்டான். கங்கா ஜலம் அல்ல, கும்பாபிஷேக ஜலம் அல்ல, ஆகாச கங்கை அல்ல. ஏழைகளுக்காக எந்த புண்ணியவான் உழைக்கின்றானோ அப்போது அவன் நெத்தியிலே வருகிற வியர்வைதான் உயர்ந்த ஜலம். ஏழைக்காக எவன் உழைக்கிறானோ அப்ப வேர்வை வரும் இல்லவா, அந்த வேர்வையில வருகிற அந்த தண்ணீர் தான் உயர்ந்த. அது சமானமான தீர்த்தம், கங்கை விட உயர்ந்த. இந்த உடம்பினாலே வாக்கினாலே பிறருக்காக பாடுபடு. அந்த பாட்டு உலகத்தில் உள்ள பெண்களை பார்க்கிற போது என் தாய் குந்தியை போல பார்க்கிறது. எத்தனை பேர் ரயில்ல போற போது பக்கத்து சீட்ல ஒரு புது கணவன் புது மனைவி போனா, இவன் வயசு 72, இந்த வயசுல கழுகு மாதிரி அந்த குழந்தை ஒரு பேத்தி மாதிரி. எத்தனை பேர் வால் போஸ்ட கண்டு 1/2 மணி நேரம் நிற்பான், இதுதான் புதுமுகமா. நானு எங்க சொந்த ஊரு காங்கேய நல்லூர், காட்பாடி பக்கம் பாலாத்துங்க, வள்ளி மலைன்னு ஒரு ஊரு. அங்கிருந்து ஒரு கிழவர் வந்தாரு, என்ன பார்த்து. நான் தமாஷுக்கு சொன்னேன், பெரியவரே கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. பையன்க ஒத்துக்க மாட்டாங்க, எனக்கு ஏன் கல்யாணம்னு சொல்லு. ஆசை யார விட்டது. சில பேர் கிழவனுக்கு இப்படி தலை ஆடு. இன்னொரு தத்துவ சொல்லுவாரு, தம்பி எல்லாம் கவனமா கேட்டு, எந்த பிராணிக்கு இல்லாத ஒரு அவமானம் மனிதனுக்கு கடவுள் கொடுத்தார். என்ன நரை, இந்த நரை வருது, காக்காய்க்கு நரை வருதா, ஒவ்வொரு மயிரா நடிச்சு வெள்ளை காக்காய போகுது. பன்றிக்கு நரை வருதா, எருமைக்கு வருதா, யானைக்கு. நமக்கு இந்த நரை இல்லாம இருந்தா இந்த கடவுளுக்கு என்ன நட்டு. இந்த நரை வந்தவன வெட்கப்படுறான், 2ஆம் தாகம் பண்ணீங்க. அதுக்காக டை நரை மயிர் கருக்கணும், கருப்பாவும் முளைக்க முளைக்க அடியில வெள்ள நுனியில கருப்பு பரமதிகாரம். நான் ஆராய்ச்சி பண்ண, இந்த கடவுள் நமக்கு ஏன் நரை கொடுத்தார், கடவுள் கருணையே வடிவாங்க ஏன் கொடுத்தார். விலங்குகளும் பறவைகளும் உண்ணவும் உறங்கவும் வந்த பிராணி. இவன் மனிதன் எண்ணவும் இறங்கவும். நானால் என் உள்ளமார் ஞானங்களால் இந்த உடம்பு எப்படி வந்தது, ஒருவன் தந்து வந்ததா தானே வந்ததா, அந்த உடம்பை தந்த இறைவன் எங்கே இருக்கிறான், அவனை காண்பதற்கு என்ன வழி, அவரை கண்டவள் யாரு என்று சிந்திக்கின்றவன் தான் நிஜமான மனிதன். அந்த சிந்தனையே இல்லாத ஒருவனுக்கு, வாங்குற கடனை கொடுக்காத ஒருவனுக்கு லாயர் நோட்டீஸ் விடுற மாதிரி, ஆத்ம சிந்தனை இல்லாத ஒரு பாவிக்கு பகவான் கொடுக்கிற லாயர் நோட்டீஸ் நரை. இந்த நரை கண்டவுடனே கொஞ்சம் கடவுளை தியானிக்கிறது, ஈஸ்வரத்தை பிரார்த்தனை. இவன் தைலம் போட்டுக்குதானே அந்த நோட்டீஸை பிரிச்சே படிக்கிற. கண்ணுக்கு நோட்டீஸ் விட்டார், கண்ணாடி போட்டுக்கணும். காதுக்கு நோட்டீஸ் விட்டார், கரியை வச்சுக்கணும். பல்லுக்கு நோட்டீஸ் விட்டார், பல் கட்டிக்கணும். இது ஒரு நோட்டீஸ். இப்ப கயிறா கட்டிக்கிற. இந்த கடைசி நோட்டீஸ் விட்டு கடைசியில வருகிறது மரணம். அது வாரண்டு வாங்க. நரை வந்தவனுக்கு ஆசை போகலைன்னா என்ன செய்யும்? அதான் நிறைவரும் எந்தஞ்சி நல்லறிவாளர் குழந்தை இடத்தே. சில கழவ அடுப்பண்ட போவார், அந்த மருமகள் முறுக்கு சுடுவார். என்னம்மா பண்ற? பேர பையன் முறுக்கு கேட்டான், சுட்டு கொடுன்னு சொல்லுவாங்க. பொடி பண்ணி கொண்டா, பல்லுதான் போச்சு, முறுக்கு விட்டு தள்ள. அவன் என்ன பேர்? தள்ளாதவன், ஒன்னையும் தள்ளாதவன். கொஞ்சம் வயது முதிர முதிர உலகத்தை விட்டு தெய்வத்தை நினைக்கிறது, அதிகமா நினைக்கிறேன் சுவாமி.
நீங்க சுவாமிக்கு மணியாறு உங்க மணியாறு காத்துங்கிறாரு. நாம் என்ன செய்ய முடியும்? அவரை பிரார்த்தனை 5 நிமிடம் பிரார்த்தனை செய்தவர்கள் 10 நிமிடம் பிரார்த்தனை. தெய்வத்தை நினைக்க நினைக்க நாம் தெய்வமாகி விடுவோம். எப்படி சொன்ன? தெய்வத்தை நினைக்க நினைக்க நாம் தெய்வமாகி. ஒன்று, இறைவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அப்படி சிக்கல். அந்த பற்றுதல் வந்தா தெய்வம் நம்மை பற்றி கொள்ளும். அதான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல். இந்த குரங்கு பார்த்திருப்பீங்களே, குரங்கு அது குட்டி தாயார பிடிச்சுக்கும். மக்களை நியாயம். மார்ஜாரம்னா பூனை. பூனை செய்ய குட்டி போட்டா என்ன செய்யுது சொல்லுங்க? வாயில கதியுது. தாய் வந்து குட்டியை பிடிச்சிட்டு. குரங்கு மாதிரி நாம் இறைவனை பற்றி கொண்டால் இறைவன் நம்மை தாங்கிக் கொள்ளுகிறான். போக போக என்ன ஆகும்? பிரம்மரகீட்ட நியாயம். புழு குளவியா மாறும். ஒரு குளவி இருக்கு, அது இந்த பச்சை புழுவை கொட்டும். தூதாபிஷம்னு பேரு. குளவி அதை கொண்டாந்து மரத்துல வச்சு பச்சை மண்ணாலே அப்படியே கூடு கட்டி ஊங்காரம் போடும். ஒரு 3 நாள் போட்டவுடனே உள்ளகிற அந்த பச்சை புழு கொட்டுமோ 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 என்று அந்த குளவியே நினைச்சு அந்த புழு குளவியாம இதான் பிரம்மரை கட்டுங்க. தெய்வத்தையே நினைச்சா நீங்கள் தெய்வமாக ஆகிவிடுவீங்க. நினைத்தவன்னா ஆகலாம். நல்லதையே நினைச்சா நல்லது வரும், கெடுதலே கழிச்சா கெடுது. அடுத்தவன் கெட்டு போகணும்னா நாம கெட்டு போடுவோம். எல்லாரும் வாழ வேண்டும் என்று எண்ணினா நாம் வாழ்வோம். இதான் கடைத்தேறதுக்கு மாறுது. எல்லாரும் வாழ்கிற நாடெங்கும் வாழ கேடுந்து. வள்ளலார்னு ஒரு பெரியவர் இருந்தார், ராமலிங்க சுவாமி. அவர் சொன்னார், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணிந்து வணிந்து ஏற்றுங்கான் பன்மின். பாருங்கள், உலகியலீர் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் வாருங்கள். இங்க மத வேதம் இல்லை, கட்சி வேதம் இல்லை. எல்லாரும் வரலாம் இந்த வெட்ட வெடிக்கு. இது ஒரு ஞான பூமி. வம்மின் உலகியலில் வந்தா என்ன கிடைக்கும்? மரணம் இல்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். கொற்றவையில் சிற்றவையில் புகுந்தருணம் இதுவே. வள்ளல் பெருமானார் பார். எல்லாரும் வரு. இங்கே தடை கிடையாது, இங்கே வேதி கிடையாது. எல்லாரும் வந்து இந்த இன்பத்தை நுகரலாம். இந்த பறந்து விரிந்தவள் இந்த 2 விஷயம் இல்லாம எல்லாம் கேட்டு நம்முடைய உள்ளம் விரிஞ்சு எல்லாரும் வாழ. இவரு நம்ம சேர்ந்தவர், அவனுங்க அப்பாலானவர் என்ன கூட என்னன்னா பாவம். ராயலசீமான்னு ஒரு இடம், மழையே கிடையாது, தண்ணீர் இல்லாம தவிக்கிறாங்க. தாய்மார்கள் தானே தண்ணி வேணும், துணி துவைக்கணும், பாத்திரம் விளக்கணும். நம்ம மறைத்திரு ராஜஸ்தானிகள் மாதிரி ஒரு மகான் வந்தார். அந்த பெரியவாள் வந்தா பாறையே வெற்றி மழையை கொண்டாந்தவர். ஒரு பெரிய அருள் தூதர். மண்ணிலேயே தண்ணி இல்லைன்னா பாறையில என்ன தண்ணி? ஒரு மகான் வந்தார், குடிச்சது மழை கொட்டுது, சல சல சல. தாய்மார் என்ன பண்ணாங்க? அந்த கூடல் வாயின்னு ஒண்ணு உண்டு. இந்த ஓடுகள், பானை, பாத்திரம், அண்டா, தண்ணி. ஒரு கிழவி 90 வயசு உட்கார்ந்தா. பேத்தி பொண்ணு கேரம் போர்டு விளையாடு. இந்த பொண்ணுதே தங்கம் தங்கம். ஏன் பாட்டி? பிள்ளைகள்லாம் ரொம்ப குளிர்ச்சியா பேசு. ஏன் பாட்டி? மழை பெய்யுதம்மா, கூடல் வாய் தண்ணீர் வீணா போகுது, உள்ளுக்குள்ள பெரிய பெரிய மண்பானை வச்சிருக்கேன், கொண்டாந்து. சரி வேண்டா வெறுப்பா. அந்த பேத்தி பொண்ணு பானை மண்பானை கொண்டாந்து 4 கூடல் வாயில 4 பானையை வச்சுட்டு பழையபடி விளையாடணும். 3 மணி நேரம் மழை பெய்ஞ்சு நின்று. இந்த கிழவி வந்து பார்த்தா அந்த பானையில ருத்ரணி ஜலம், மழை கொட்டி இருக்குது, விழுந்து இருக்குது, பானை வச்சிருக்குது, தண்ணியில ஏன் கவுத்து வச்சுச்சு.
கழுத்து வச்சு ஏனத்துல மழை தண்ணீர் கொள்ளுமா? அப்படி நானே வாழ வேண்டும் என்று உள்ளத்தை கவிழ்த்து கொண்டால் இறைவனுடைய அருள் மழை அதிலே நிரம்பாது. எல்லாரும் வாழ்கிற உள்ளத்தை மலர வச்சு விடுங்கள். சுவாமியுடைய அருள் மழை ரொம்ப சுலபமான வழி. பட்டியா இருக்க சொல்லல, காட்டுக்கு போக சொல்லல, மனைவி எல்லாரும் வாழ்கிறேன்னு நினைங்க. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேர் ஒரு மதமோ ஒரு கட்சியோ ஒரு நாடோ இல்லாதவை மொத்தமான பேரு நம்முடைய ஆன்மாக்கு. எனதும் யானும் வேறாக எவரும் யாதும் யானாக. லாரின்னு சொன்னா என்னுடைய ஆத்மா, அவருடைய ஆத்மா நான். அவ்வளவுதான். எவரும் யாரும் யானாக. இந்த வேற்றுமையே இல்லை. எவர் எனதும் யானும் வேறாக எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாய். அருள் பெருமான் திருவார் உயர்ந்த உச்சியிலே, இமாச்சலத்தின் உச்சியிலே இந்த எவரத்தில் இருந்து பாடுற இந்த பறந்து விரிந்த உள்ளம். இன்னொன்னு சொல்லப்படும் நாகப்பட்டினம் ஆர்பர் பாய் மர கப்பல் கேள்விப்படும். இந்த பாய் விரிச்சா அந்த காத்து போன வழியே கப்பல் போகும். காத்துல 4 காத்து. வடக்கு இருந்து வந்தா வாடை, தெற்கு இருந்து வந்தா தென்றல், கிழக்கு இருந்து வந்தா கொண்டல், மேற்கு இருந்து வந்தா கோடை. காத்துக்கு 4 பேர் வச்சான் தமிழ். தமிழ்ல பஞ்சம் கிடையாது. இது கீழ்கடல் நாகப்பட்டினம் ஆர்பர்ல 12 பாய்மர கப்பல்கள் இருக்கின்றன. அந்த 4 பாய் விரிஞ்சிருக்குது, 8 பாய் சுழல். இப்படி காத்தடிக்குது. அந்த விரிஞ்ச பாயிலே காற்று ஏற்றி ஜம்முன்னு போகுது பிரயாணம். அம்மா அவங்களுக்கு தெரியும், சில பேர குழந்தைகள் தூங்குனா இந்த கிழவிக்கு தூக்கம் கரிச்சு கொட்டு. இப்படி தூங்குறீங்க. இந்த நடந்து போறவன் கார்ல போறவனை கண்டு வைவான். ஊர் முதல்ல அடிச்சு ஒலையில போடுறாங்க. அவர் எவ்வளவோ பாடுபட்டு பணம் தேடுகிறார். அவரை கண்டு இவன் பொறாமப்படுவான். இந்த கடல்ல பிரயாணம் பண்ணுகின்ற கப்பலை கண்டு பிரயாணம் பண்ணாத 8 கப்பலும் காற்று ஒழிக காற்று ஒழிக. ஏன் அந்த பாயிலே காற்று பட்டு ஓடுகிறதா? இந்த பாயில காற்று படுகிறதே ஓடல. காரணம் என்ன? பாய் சுருக்கிடுச்சு. சுருட்டின பாயில காற்று பட்டாலும் ஏற்றுக்கொள்ளுமா? அப்படி நானே வாழ்க என்று உள்ளத்தை சுருட்டி கொண்ட ஆண்டவர் அருள் காற்று தன் மேல பட்டாலும் ஏற்றுக்கொள்ள. இந்த விரிந்த பாய் எல்லாரும் வாழ்க, சமத்த உயிர்களும் எறும்பு வாழ்க, ஈ வாழ்க, எல்லாரும் வாழ, எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. நான் ஒரு தடவை மலேசியாவுக்கு போயிருந்தேன். 250 மைல் காட்டுல போயிங்க குவாந்தாண்டு. என் கார் ஓட்டுற பையன் கோடீஸ்வர நகர், வெர்லுக்கு 3 முதல். நான் பிஞ்சு திரும்பி திரும்பி என்ன பாக்குறான் அந்த பையன். பாதி தூரம் தானையும் கூட கொஞ்சம் கரைக்கலாமான்னா, யாழ்ப்பாணத்து பையன் கரைக்கலாம் பேசு கோச்சிக்குவேன். அதான் நீங்க வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்னு என்ன கேட்டான். நான் சொன்னேன் நான் வெஜிடேரியன். நான் நான் அது எப்படி இருக்க முடியும்? அவன் மாடு வெஜிடேரியன், யானை வெஜிடேரியன், குரங்கு வெஜிடேரியன், மான் வெஜிடேரியன், ஆடு வெஜிடேரியன், கழுத கூட வெஜிடேரியன். இது புறா வெஜிடேரியன், சுருவி நான் இருக்கக்கூடாது. எங்களால ஒரு நாள் இருக்க முடியுது. அவர் இந்த உணவு சத்த உணவாயிருந்தா நற்குணங்கள். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையே நாம் செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா உயிரையும் தன்னுயிரா பார்க்க. யாராவது இங்க இருந்தா இன்னைக்கு வெஜிடேரியனா மாறி
ஒரு வினாடியில மாறிடலாம். என்ன அது சொன்னாரு? இன்னும் என்ன உங்களுக்கு எல்லா குணங்களும் இப்போது எழுகிறது. அன்பு, அருள், பொறுமை, சாந்தம். உங்களுக்கு தெரியுமா நெட்டெழுத்து எத்தனை? நெட்டெழுத்து 7, நேரம் 7. ஆகையினாலே நான் இப்ப கடைசியா சொன்னதையெல்லாம் சுருக்கி சொல்ல போறேன். தலைப்பு செய்தி பரமாத்மா ஒன்றுதான். எந்த பெயரால அழைத்தாலும் இந்த ஆண்டவன் செவியில விடும். எந்த பொட்டியில போட்டாலும் தபால் எந்தாபிக்கு போகும். இட்லி சாப்பிட்டாலும் பூரி சாப்பிட்டாலும் வெண்முங்க சாப்பிட்டாலும் பசி அடங்கும். குழந்தைகளுக்காக சீனி உருவம் தாங்குவது கொக்கு மிட்டாய், காக்கா மிட்டாய், மிளகா மிட்டாய். ஆண்டவன் நமக்காக வடிவம் தாங்கி வருகிறார். ஆண்டவன் அருள் பெற்றவர்கள் 2 வகை. தாங்களா முத்தி பெற்றவர்கள் ஜீவன் முத்தர்கள். நமக்காக இறங்கி வந்தவர்கள் அவதார புருஷர்கள். நமக்காக இறங்கி வந்தாரு தேவ தூதனாக. அவர் அவதார புருஷன். அதுதான் இந்த பழங்கள் கதை சொன்ன பழங்கள். பசுக்கள் பல்வேறு நிறமானாலும் பால் ஒரே நிறம்தான். நதிகள் வளைந்து வளைந்து போனாலும் கடலை அடையும். குகனையும் தம்பியினாரி, விபீஷணின் தம்பியினார் ராமர். எல்லாரையும் நாம் சகோதர பாவத்திலே பழக வேண்டும். புரியுதா? விமானத்துல பறக்கிறவனுக்கு என்ன தெரியாது. அப்படி உயர்ந்த ஞானிகளுக்கு மத வேற்றுமை தெரியாது, ஜாதி வேற்றுமை தெரியாது. இதெல்லாம் சாதாரணமானவர்கள். மனைவியை அபகரிச்சவனை இன்று போய் நாளை வாழ, தன்னை கொலை குற்றம் தாற்றி சிறுவரை அறைவதற்கு காரணமா இருந்த பாவத்தை தேவரீர் மன்னிக்க என்று சொன்னார், ஏற்றினார். அருளாளர்களுக்கு உயர்ந்த தன்மை. நாம் எல்லாம் ஆசா பாசங்களை விட்டு விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லாரையும் அன்பாக நேசிக்க வேண்டும். இந்த என்னது என்ற எண்ணம் போகணும். இந்த கிழவி என்ன சொன்ன? கிழவி அப்புறம் என்ன சொன்ன? என் வாழ பித்த பிடிச்சிக்கு நான் மோட்சத்துக்கு போறேன், நீங்க யாரா? எப்படி சொன்னா கிழவி? ஓய், என் வாழப்படத்தை பிடிச்சிக்கு நான் மோட்சத்துக்கு போறேன், நீங்க யாரா எங்கால பிடிச்சு? அடியாருக்கு தந்தது இந்த கிழவி வாழப்படமா? இந்த என்னது என்ற எண்ணம் இருந்தா நமக்கு முத்தி உலகத்திலே இடம் இல்லை. எல்லாம் நாம பாவிக்க வேண்டும். இந்த பானை அந்த பேத்தி பொண்ணு வச்சால எப்படி வச்சா? கவுத்து வச்சு. கவிழ்ந்த ஏனத்திலே மழை தண்ணீர் கொள்ளுமா? கொள்ளாது. சுருண்ட பாயில அருள் காற்று ஏற்குமா? ஏற்காது. ஆகவே வெள்ளம் உயர்ந்தால் மலர் உயரும், உள்ளம் உயர்ந்தால் நாம் உயரும். இதுதான் இந்த 1 மணி நேரமா நான் பேசணும். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொன்னா போதும். நல்ல பக்த அன்பர்கள், பறந்து விரிந்த உள்ளம், அவங்க உருவாக்கினவங்க எப்படி இருப்பாங்க? ஆகையினாலே நம்முடைய மறைத்திரு லாரி அவர்களுக்கும், இருந்து கேட்ட தாய்க்குலத்துக்கும், பெரியோர்களுக்கும், நம்முடைய சபாநாயகர் செல்லப்பாண்டியன் அவர்களுக்கும் என்னை அழைச்சு கொண்டு வந்த மணிமதிலியார், பிரின்சிபால் அருணாச்சலம், கோயில்பட்டி சிவக்கிறார், நல்ல ஒரு சங்கீத வித்வான் வந்திருக்கிறார். தேன் தேனா பாடுவார். நெல்லை சுப்பிரமணியன் சொந்த பாட்டு. அவர் பாடினா கல்வி கரையும் இரும்பு இடம். அப்படி எல்லாம் பக்த கோடியில் நிறைந்திருக்கிறார்கள். எல்லாருடைய பொன்னடிகளுக்கும் என் வணக்கத்தை செலுத்தி எல்லோரும் வாழ எங்கு நிறைந்த ஆண்டவனை வாழ்த்தி இந்த அளவிலே பூர்த்தி பண்றேன். உருவாய் அருவாய் உடதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே. Today is a very happy day for me. இன்றைக்கு எனக்கு மிக ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். For a long time I was thinking how to meet this great man, Krivananda Variyar. இந்த கிருபானந்த வாரியார் என்ற இந்த மகத்தான இந்த சுவாமிகளை எப்படி சந்திப்பது என்று நான் வெகுகாலம் நினைத்துக் கொண்டிருந்தேன். But I've been hearing all his messages. I come to the Nellai. When he comes, I go to the place and hear his sermon, even wait for 1 hour. ஆகவே திருநெல்வேலி இந்த பகுதியிலே அவர்கள் வந்தால் நான் வெகு நேரம் காத்திருந்து நான் அவருடைய பிரசங்கங்களை கேட்க விரும்புவேன். And today
இன்றைக்கு is a great, I'm so joyful because he is close to me and I heard this talking at close range. அவர் இங்கே மேடையில் அமர்ந்து எனக்கு வெகு அருகாமையில் இருந்து பேசுவதை பார்க்கும் பொழுது நான் மிகவும் பூரிப்படைகிறேன். And I'm happy that our people also would have got a great blessing. நம்முடைய ஆட்களும் கூட மிகவும் மகிழ்ச்சி அடைகிறபடினால் அவர்கள் இருக்கிறபடினால் மகிழ்ச்சி அடைகிறேன். One thing I've been studying our Christian religion for a long time. கிறிஸ்தவ மார்க்கத்திலே நான் ஒரு காரியத்தை வெகுகாலமாக படித்து வந்தேன். There is hatred against each church, among each churches and among religions. ஒவ்வொரு மதத்துக்கு விரோதமாகவும் ஒவ்வொரு சபைகளுக்கு விரோதமாகவும் பகைமை உணர்ச்சி கொள்வது. I lost my peace. என்னுடைய சமாதானத்தை நான் இழந்து விட்டேன். And this hatred in our country நம்முடைய தேசத்திலே விதமான ஒரு பகைமை உணர்ச்சி இருக்கிறது. cannot go on like this. இவ்விதமாக தொடர்ந்து நாம் சென்று கொண்டிருக்க முடியாது. So I thought, ஆகவே நான் நினைத்தேன், even though not talking to each other is a sin. ஒருவரோடு ஒருவர் பேசாமல் இருப்பது கூட பாவம் தான். So I asked Brother Mr. Subramanian, ஆகவே நான் சுப்பிரமணியம் திருவாளர் அவர்களிடத்திலே how to meet this great man? எப்படி இந்த பெரிய வாரியார் சுவாமிகளை சந்திப்பது என்று நான் கேட்டேன். And today இன்றைக்கு it has become a reality. அது உண்மையிலேயே சம்பவித்து விட்டது. And all the friends who have been coming here, இங்கே வந்திருக்கிற எல்லா நண்பர்கள், the reporter of the Hindu, இந்த பத்திரிகை நிருபர்கள், and Chalapandian, முன்னாள் சபாநாயகர் செல்லப்பாண்டியன் அவர்கள், Mr. Mani, மணி முதலியார் ஐயா அவர்கள், and the great singer, சேக்கலார் அவர்கள், பாடல் பாடுகிறவர், and that Muslim friend. இங்கே முஸ்லிம் நண்பர்கள், I'm so happy today கல்லூரி முதல்வர்கள் எல்லாரையும் நான் பார்க்கும்போது மகிழ்ச்சி அடைகிறேன். because ஏனென்றால் now we are in India. நாம் இந்தியாவில் வசிக்கிறோம். We have to build this India as one family. நாம் இந்தியாவை ஒரே குடும்பமாக கட்ட வேண்டும். I may be thinking about America நான் அமெரிக்காவை குறித்து ஒருவேளை எண்ணிக்கொண்டிருக்கலாம், because they are Christians, ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்தவர்கள். but I can't settle down there. This is my country. ஆனால் நான் அங்கே போய் நிரந்தரமாக குடியேறிவிட முடியாது. இதுதான் என்னுடைய தேசம். A Muslim friend cannot settle in Mecca, ஒரு முஸ்லிம் நண்பன் மெக்காவில் போய் குடியேறிவிட முடியாது. and we can't be fighting here. ஆகவே இங்கே நாம் சண்டையிட்டுக் கொண்டிருக்க முடியாது ஒருவரை ஒருவர். And one day I came to this decision. ஆகவே நான் ஒரு முடிவுக்கு ஒரு நாள் வந்தேன். If others don't come, I'll go to them. மற்றவர்கள் ஒருவரை இல்லத்தில் வராவிட்டால் நான் அவர்களிடத்தில் போவேன். Why? ஏன்? I want to project my love to you, என்னுடைய அன்பை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். my brothers and sisters. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, People have come from all over India. இந்தியாவிலிருந்து பல இடங்களில் உள்ளவர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். Half the crowd has gone away பாதி கூட்டம் போய்விட்டது. because they want to go to different jobs. அவர்கள் வித்தியாசமான வேலை எடுக்க போக வேண்டியிருக்கிறபடினால் I wish they were all here. அவர்கள் எல்லாரும் இங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். We love you. நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். You are my countrymen. நீங்கள் எங்களுடைய தேசத்தைச் சேர்ந்தவர்கள். In 1942, I lost my studies 1942 என்னுடைய படிப்பை நான் விட்டுவிட்டு fighting for the country as a student leader. மாணவ தலைவனாக நான் தேசத்துக்காக பாடுபட்டேன். And I love India நான் இந்தியாவை நேசிக்கிறேன். because I love this culture. ஏனென்றால் இங்குள்ள கலாச்சாரத்தை நான் நேசிக்கிறேன். And when this love came, இந்த அன்பு எனக்குள்ள ஏற்பட்ட பொழுது I couldn't eat meat after that. நான் அதன் பிறகு சந்திக்காமல் இருக்க முடியவில்லை. Meat. இறைச்சி சாப்பிடுவதை நிறுத்திவிட்டேன். So I told my wife, அவை நான் மனைவிடத்தில் சொன்னேன், எப்படி அதை சாப்பிட முடியும்? அதை எப்படி நம்ம நான் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னேன். It's about 3 years. இது 3 வருட காலமாக. And the whole ashram people are vegetarian. இந்த முழு ஆசிரமத்தில் உள்ளவர்களும் மரக்கறி சாப்பிடுவதுதான், இறைச்சி சாப்பிட மாட்டார்கள். And not only today, இன்றைக்கு மாத்திரமல்ல, when I met some great people, நான் விதமான பெரியவர்களை சுவாமிகளை சந்திக்கும் பொழுது I find out there's something special in நான் அவளிடத்தில் ஏதோ ஒரு விசேஷித்த தன்மைகளை பார்க்கிறேன். If God is in you, கடவுள் உங்களுக்குள்ள இருப்பார் என்றால் the first thing you see, you love your creatures. முதலாவது காரியம் சிருஷ்டிப்பை, கடவுள் படைத்த எல்லாவற்றையும் நேசிப்பீர்கள். How can you eat what God has created? கடவுள் உண்டாக்கினதை நீங்கள் எப்படி தின்பீர்கள்? Which has got life. அதற்கு ஜீவன் இருக்கிறதே. So today, ஆகவே இன்றைக்கு we are very happy. நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். And this lecture is a wonderful lecture. அவர்கள் பேசின சொற்பொழிவு மிகவும் மிகவும் பிரயோஜனமாக எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. How many people enjoy this lecture? எத்தனை பேர் நீங்கள் மகிழ்ச்சியோடு அதை உங்களுக்கு கேட்டுக்கொண்டீர்கள்? They are not angry. அவள் கோபப்படவில்லை. We will not be angry with you. நாங்கள் உங்களோடு கோபப்படவே மாட்டோம். Whenever you come here, நீங்கள் இந்த பகுதிக்கு வரும்பொழுதெல்லாம் we like to meet you. நாங்கள் உங்களை சந்திக்க விரும்புகிறோம். We like to come to your place and meet உங்களுடைய you. இடத்திற்கு வந்து கூட நாங்கள் சந்திக்க வாஞ்சியா இருக்கிறோம். Grateful for your coming here. சபாநாயகர் செல்லப்பாண்டியன் அவர்கள் வந்ததை குறித்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Sometime when you go, சில சமயத்தில் நாங்கள் போகும் பொழுது people don't allow us to meet. நாங்கள் உங்களை சந்திப்பதற்கு எங்களை மக்கள் அனுமதிப்பதில்லை. That day we went there. அந்த நாளிலே நாங்கள் போன பொழுது He was tired. அவர்கள் மிகவும் களைப்பா இருந்தார்கள். I told Mr.
Subramaniam. நான் சுப்பிரமணிய ஐயாவிடம் சொன்னேன், ரொம்ப களைப்பா இருப்பாரு. அவர் களைப்பாயிருப்பார்களே, ஏன் தொந்தரவு கொடுக்க வேண்டும், Come into the room. வாருங்கள் அறைக்கு செல்வோம். He immediately sat there. உடனடியாக எழும்பி உட்கார்ந்து கொண்டார்கள். ஐயா, We talked and talked. நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். And when I came out, நான் வெளியே வந்த பொழுது I found a great friend in Kirbananda Varya. கிருபானந்த வாரியாரா எனக்கு ஒரு பெரிய நண்பராக விளங்கினார்கள். And I'm sure I'll help you to build this India. இந்த இந்தியாவை கட்டுவதற்கு நான் உங்களோடு கூட என்னுடைய ஒத்தாசைகளை செய்கிறேன். We all together cannot tolerate the separation in India. நாம் எல்லாரும் ஒன்று போல இங்கே உள்ள பெரிய சக்திகளை எல்லாம் எதிர்த்து நிற்போம். In the name of religion, we can't allow this. மார்க்கத்தின் பேரால் இவ்விதமான பிரிவினைகளை இனி நாம் அனுமதிக்க முடியாது. God is one. கடவுள் ஒருவர், He is everywhere. அவர் எங்கு வியாபித்திருக்கிறார். And He manifests so many things. அவர் பல வழிகளிலே அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். Just like electricity. மின்சாரத்தை போல Everywhere, you can't know where it comes from. அவர் எங்கிருந்து வருகிறது நாம் அறிய மாட்டோம். But we can see the tube light, everything. ஆனாலும் குளிர்சாதன பெட்டி விளக்குகளை நாம் பார்க்கிறோம். When I found out God in my life, நான் என்னுடைய வாழ்க்கையில கடவுளை கண்ட பொழுது I found it a great joy. நான் ஒரு பெரிய சந்தோஷத்தை பெற்றேன். I know surely you also got a joy, otherwise you won't be preaching like this. நீங்களும் பெரிய வெளிச்சத்தை கண்டவர்கள், அதனால் தான் இவ்வளவு பிரச்சாரங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். And we love you again. நான் உங்களை நேசிக்கிறோம் என்பதை மறுபடியும் சொல்லிக் கொள்கிறேன். May that one God bless you all. அந்த ஒரே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.